நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்ற ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது என்று விசுவாசிங்க. ஒருவேளை சோசியல் மீடியாவில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் பார்த்து ஆண்டவர் இதைத்தான் சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவனுடைய சுபாவமே ஆசீர்வதிப்பது தான். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பலுகி பெருகுங்க என்று சொல்லி ஆசீர்வதித்தார். பெரிய ஒரு ஜலப்பிரளயம் முடிந்து நோவா குடும்பத்தார் அந்த பூமியில் இறங்கின உடனே கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க என்று சொல்லி தேவன் அவளை ஆசீர்வதித்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை அவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் உலாவி தன்னுடைய ஊழியத்தை முடித்த சமயம் சீஷர்களை கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து பரலோகத்திற்கு ஏறி போனார். ஆசீர்வதிப்பது தான் அவருடைய சுபாவம். அவரிடத்தில் ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கிறது, விதவிதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேவையோ அத்தனை ஆசீர்வாதமும் இயேசுவுக்குள் இருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், சந்ததியின் ஆசீர்வாதம், ஊழியத்தின் ஆசீர்வாதம், வியாபாரத்தின் ஆசீர்வாதம், எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுவது. அதற்கு தான் பல வாக்குத்தத்தங்களை வேதத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். 127ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஒரு குழந்தை என்பது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அது கற்பத்தின் கனி, கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறார். ஒரு மனிதன் திருமணமானவுடன் அது தன்னால் நடக்கும், தன்னால் அந்த குழந்தை பேர் வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும், நன்மை வந்துடும். நம்ம அப்படி நினைத்தாலும் அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் தான் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ அதை நீங்கள் விசுவாசிக்கணும். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கும் தருவார், எங்களுக்கும் தருவார். ஏன்னா நாங்களும் இயேசுடைய பிள்ளைகளாக அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லும்போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். 113ஆம் சங்கீதம் 9வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லுகிறார். குழந்தை இல்லாதவர்களை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே அவர் மகள பண்ணுகிறாராம். ஒருவேளை இந்த உலகம் குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பெயர் சொல்லுகிறார். ஒரு குழந்தை இல்லைன்னா அவங்கள ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள காயப்படுத்துகிறாங்க. அது உலக மக்கள். அந்நாளை அவள் காயப்படுத்தினாள், பெண்ணினாள், மலடின்னு சொல்லி சொல்லி அவளை காயப்படுத்தி அவள் அழுதுகிட்டே இருப்பாள். இந்த மாதிரி சில கடினமான வார்த்தைகளை சொல்லி சமுதாயம் வேதனைப்படுத்துகிறார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளை இல்லாதவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளை தாட்சியாக்கி அவளை குடியிருக்க பண்ணி மகிழ பண்ணுகிறார். அதான் நம்முடைய தேவனுடைய சுபாவம். உங்கள் வாழ்க்கையில் எது இல்லையோ அதை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து அவர் மகளை செய்கிறார். எந்த ஆசீர்வாதம் இல்லையோ அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். குறைவை நிறைவாக்குகிற தேவன்.
வேலை இருக்கிறது, வருமானம் இருக்கிறது, சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறது, ஆனால் ஒரு சந்ததி இல்லையே, வளர்க்க ஒரு குழந்தை இல்லையே, அந்த குறைவு இருக்கிறதே என்று கலங்கி வந்திருக்கிறீங்களா? அந்த குறையை ஆண்டவர் நிறைவாக்க போகிறார். அதுக்கு தான் உங்களை ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அதற்கு தான் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு தேவனுடைய வாக்குத்தத்தம். இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுவது? நீங்கள் மனதில் வைத்து கொண்டு ஜெபிக்கும்படிக்கு ஒரு 3 காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றினார். அந்த காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி உங்களை ஜெபத்தில் வழிநடத்த போகிறேன். முதலாவது, விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்குரியது, எங்கள் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்னையும் என் மனைவியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என்னையும் என் கணவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். முதலாவது விசுவாசம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நீங்க விசுவாசிக்காவிட்டால் தேவனிடத்தில் இந்த எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். நீங்க விசுவாசிக்கணும், இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது, ஆண்டவர் எங்களையும் ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டு என்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்பதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது விசுவாசிக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். விசுவாசத்தினாலே சாராள். நல்ல கவனிங்க, விசுவாசத்தினாலே சாராள். எப்படி அவள் இந்த குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொண்டாள்? 90 வயதுல கர்ப்பம் செத்து போன நிலைமையில, இனிமேல் இவர்களுக்கு குழந்தை பிறக்காது என்று உலகம் சொன்ன நிலைமையில எப்படி அந்த ஈசாக்கு என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள்? விசுவாசத்தினாலே. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவள் கர்ப்பந்தரிக்க பலனடைந்தாள் என்று வசனம் சொல்லுகிறார். வாக்குத்தத்தத்தின் மீது வைக்கிற விசுவாசம். வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர், என் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், என்னையும் ஆசீர்வதித்து எனக்கும் குழந்தை செல்வத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர். நீங்க விசுவாசிக்கணும். உங்களுடைய உள்ளத்தில் விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் எனக்கு தரப்போகிறார், நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், அதுக்கு தான் என்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. நான் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் செல்ல போகிறேன். எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிங்க. சாராள் விசுவாசத்தினால தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். சில சமய சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்முடைய விசுவாசத்தில் ஒரு அசைவு உண்டாகும். ஏன்னா இப்ப சாராளுக்கு 90 வயது ஆகிவிட்டது, கர்ப்பம் செத்து விட்டது. எந்த ஆஸ்பத்திரியில போய் சாராளுடைய கர்ப்பத்தை சோதிச்சு பார்த்தாலும் எந்த டாக்டரா இருந்தாலும் சொல்லுவாங்க, இந்த கர்ப்பத்தில் குழந்தை வராது, செத்து விட்டது, வயசாயிற்று, இனிமே குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த சமயத்தில் அவள் விசுவாசிக்கிறாள், கர்த்தராலே முடியும், கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் எனக்கு தருவார். விசுவாசம். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தப்போ, கலிஃபோர்னியாவில் சான் பிரான்சிஸ்கோ என்கிற இடத்துல ஒரு நாள் கூட்டம். அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி ஜெபெல்லாம் முடிந்தது. நிறைய பேர் தனியாக ஜெபிக்க வந்தாங்க. எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ணி முடித்தேன். கடைசியாக ஒரு இளம் தம்பதிகள்
அவங்க மாத்திரம் கடைசி வரைக்கும் நின்று கொண்டே இருந்தாங்க. எல்லாருக்கும் நான் ஜெபித்து முடிக்கட்டும் என்று காத்திருந்தார்கள். எனக்கு தெரிந்தது அவங்க எனக்காக வெயிட் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஜெபித்து முடிக்கட்டும் என்று. எல்லாம் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அந்த 2 பேர் வந்தாங்க. என்ன காரியத்துக்கு உங்களுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு நான் கேட்டபோது ரொம்ப துக்கம், ரொம்ப சோகம், கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுக்க சொன்னாங்க, எங்களுக்கு குழந்தைக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எத்தனை வருஷம் ஆயிட்டுன்னு கேட்டேன். சில வருடங்கள் ஆகிவிட்டது. அப்போ நான் கேட்டேன், அமெரிக்காவில் தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு ரொம்ப வசதியெல்லாம் இருக்கிறது. இங்கே தான் அதில் அட்வான்ஸாக என்னென்ன ட்ரீட்மெண்ட் உண்டோ எல்லாமே எடுக்க வசதி இருக்கிறது. நீங்கள் அந்த மாதிரி டாக்டர்ஸை பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். எல்லாம் பார்த்துட்டோம், அமெரிக்காவில் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம். ஃபைனல் அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப துக்கம், சோகம், கண்ணில் கண்ணீரோடு வந்து வேதனையோடு நிற்கிறாங்க. எல்லா முயற்சியும் தோல்வி. பிரபலமான ஆஸ்பத்திரி, அங்கே அதுக்கு பெயர் போன ஆஸ்பத்திரிலாம் இருக்குது. அவங்களே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. அதனால் அவனுடைய கண்ணில் கண்ணீர். நான் சொன்னேன், டாக்டர்ஸ் தான் அப்படி சொன்னாங்க, அதையும் தாண்டி ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பயப்படாதங்க, நாம் இப்போ ஜெபிக்கலாம். இயேசு கட்டாயம் உங்களை குழந்தை தருவார். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், மருத்துவத்தால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அதனால ஒரு தோல்வி மருத்துவத்தில் வர்றதுனால சொந்து போகாதங்க. மருத்துவம் பார்க்கறது தப்பு கிடையாது. நீங்கள் அதுக்காக போய் ஒரு குழந்தைக்காக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவது, ஒரு மருத்துவம் செய்து கொள்வது பாவம் கிடையாது. ஆண்டவர் அதை பாவமாக நினைக்க மாட்டார். சிலர் அதனால குற்ற உணர்வு, ஒருவேளை ஆஸ்பத்திரிக்கு போனனால என்ன நம்பலன்னு கர்த்தர் சொல்லுகிறாரோ அப்படி ஆண்டவர் நினைக்க மாட்டார். அவர் நல்ல தகப்பன், அவர் ஒரு நல்ல தகப்பன். அவர் சர்வாதிகாரி மாதிரி அவர் நம்மளை ஆட்டி படைக்கிற தேவன் அல்ல, அன்பாய் நேசித்து ஆலோசனை கொடுக்கிற தகப்பன். ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, கன்சல்ட் பண்ணுறீங்க, அவங்க சொல்கிறபடி முயற்சி பண்ணீங்க, தப்பு கிடையாது. அது ஒரு பாவமாக நினைக்காதங்க. அதையே நினச்சி சிலர் குற்ற உணர்வுக்குள் ஆயுருவீங்க, அதனால கர்த்தர் ஆசீர்வதிக்கலை, அப்படி கிடையாது. அதனால தான் ஆஸ்பத்திரியில் ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அவங்களாலேயும் முடியாத ஒரு சூழ்நிலை வரும், மருத்துவமும் கைவிடுகிற சூழ்நிலை வரும். அவங்களும் முடியாத சூழ்நிலை வரும்போது நீங்கள் சோர்ந்துராதங்க, இயேசுவாலே முடியும், இயேசுவால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நான் சொன்னேன், மருத்துவம் தானே உங்களை முடியாதுன்னு சொன்னார், அதையும் தாண்டி நம்முடைய தேவன் இருக்கிறார். 90 வயசுல செத்து போன கர்ப்பத்துக்குள்ள குழந்தை உண்டாக்கின தேவன் அவர், அவரால் முடியும். விசுவாசிப்போம். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்காக நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபிக்கலான்னு சொல்லி அந்த பிள்ளைகளை வைத்து நான் ஜெபம் பண்ணினேன். அவனுடைய முகத்தில் சோகம், கண்ணில் கண்ணீர், அது என்னை ரொம்ப பாதித்தது. அதனால் கண்ணீரோடு அந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணி, ஆண்டவரே கட்டாயம் நீங்கள் ஆசீர்வதிக்கணும், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். சுமார் 1 வருடம் கழித்தது. ஒரு நாள் 4 மாவடியில் ஆஃபீஸில் இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு தம்பதிகள் வந்திருக்கிறாங்க, கணவன் மனைவி. அவங்க அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்களா, லீவுக்கு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் அவங்க ஊர் பக்கத்தில் கிடையாது, ரொம்ப தூரம். அவங்க உங்களை பார்த்துட்டு போனோன்னே பிரயாணப்பட்டு வந்திருக்கிறாங்க, வர சொல்லவான்னு சொன்னாங்க. அவன் ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்க வந்திருக்கிறாங்க, வர சொல்லுங்க. வந்தால் இந்த கணவன் மனைவியும் நான் அமெரிக்காவில் பார்த்த, சான் பிரான்சிஸ்கோவில் பார்த்த அந்த இளம் தம்பதிகள், அவங்க என்னை பார்க்க அறைக்குள்ளே வந்தாங்க. அந்த சகோதரி, அந்த மகள் கையில் ஒரு குழந்தை இருந்தது. எவ்வளோ சந்தோஷம் இல்லை?
நான் உங்களை துக்க முகத்தோட பார்த்தேன், கண்ணீரோட பார்த்தேன். மருத்துவமே கைவிட்டு விட்டது, இனிமேல் நமக்கு குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற நிலைமையில தான் நான் பார்த்தேன். இப்போ கையில் குழந்தையோட மலர்ந்த முகத்தோட, பிரதர் எங்களுக்காக ஜெபிச்சிங்க, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிட்டார், இந்த குழந்தைய உங்கள்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு போகத்தான் நாங்கள் இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்தோன்னு சொன்னாங்க. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தேவன். இன்றைக்கு நீங்க துக்கத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு நாள் வரும் நீங்க சந்தோஷமாய் குழந்தையோடு வந்து நிற்பீங்க. கர்த்தர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். விசுவாசிங்க, விசுவாசிங்க, விசுவாசத்தை விட்டு விடாதங்க. டாக்டர் சொல்றத பார்த்து சோர்ந்து போகாதங்க, மனிதர்கள் சொல்றத பார்த்து நீங்க சோர்ந்து போகாதங்க, விசுவாசத்தை விட்டு விடாதங்க. எந்த சூழ்நிலையை மாற்ற அவராலே முடியும். விசுவாசம், நீங்க விசுவாசிங்க. நேற்றைக்கு இந்த இடத்துல திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்றது. ஒரு 6-7 பேர் வந்து சாட்சி சொன்ன, எல்லாம் குழந்தையோடு வந்து, பல வருஷமா குழந்தை இல்லாதவங்க ஒன்று போல குழந்தைகளோடு வந்து நின்று சாட்சி சொன்னாங்க. அதில் ஒரு தம்பதிகள், கணவன் கையில் ஒரு குழந்தை, மனைவி கையில் ஒரு குழந்தை. நான் உட்கார்ந்துருந்தேன், என்று கொண்டு வந்தாங்க. 2 ஒரே மாதிரி இருக்கு, அழகான குழந்தைகள், 2 குழந்தைகள், ஒன்று போல இருக்கு பார்க்க, அவ்வளோ அழகான குழந்தைகள். அவங்க கொண்டு வந்த போது சொன்னாங்க, அந்த சகோதரி, டாக்டர்ஸ் எங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பரிசோதனை பண்ணிட்டோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், இனிமேல் உங்களுக்கு குழந்தை பிறக்காது, பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் இங்கே வந்து ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் எங்களுக்கு 2 தனியான ஆசீர்வாதம், 2 குழந்தைகளை தந்திருக்கிறார், நீ மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. உங்களுக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார். அதுக்கு தான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். என் இயேசு மாறாத ஒரு தேவன், அவர் உங்களை நேசிக்கிறவர். எவ்வளோ ஒரு வேதனை, டாக்டர்ஸ் கூப்பிட்டு இவ்வளோ நாள் மருத்துவம் செய்து லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணிட்டு கடைசியாக கூப்பிட்டு உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது அந்த இருதயம் எப்படி நொறுங்கி போகும். வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையே தளர்ந்து விடுமே. அந்த வேதனையில் அந்த தம்பதிகள் கடந்து போனாங்க. நம்மத்தில் வந்து சாட்சி சொன்னாங்களே, வாழ்றதை விட மறிச்சிடலாமான்னு தோணுச்சு. எல்லாரும் இப்படி பேசுறாங்க, பரிகாசம் பண்றாங்க, இருதயத்தை காயப்படுத்துறாங்க. தேவன் பார்க்கிறார். My children are crying. என் பிள்ளைங்க அழுகிறாங்க, என் பிள்ளைங்க வேதனையோடு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். விசுவாசிங்க, அவருடைய அன்பை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். உங்களுக்காக சிலுவையில் ரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுத்த ஆண்டவர் ஒரு குழந்தை தர மாட்டாரா? அவரை விசுவாசிங்க. சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் சரி, மருத்துவம் என்ன சொல்லி இருந்தாலும் சரி, இயேசுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அவருடைய வல்லமையை விசுவாசிங்க, அவருடைய அன்பை விசுவாசிங்க. விசுவாசத்தை மாத்திரம் விட்டு விடாதிருங்க. ஆபிரகாமை பாருங்க, 75 வயசுல ஆண்டவர் அவனை அழைக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வாக்கு கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உன் சந்ததி எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அந்த ஆசீர்வாதத்தை வாக்கு கொடுத்துட்டார். 25 வருஷம் கடந்து விட்டார். இப்பம் தருவார், இப்பம் தருவார், ஆண்டவர் இப்பம் தருவார், இந்த வருஷம் இந்த வருஷம் இந்த வருஷம் காத்திருந்து 25 வருஷம் ஓடி விட்டார். இப்ப சரீரம் செத்து விட்டார். 100 வயசு. இனிமே சாராளுடைய கர்ப்பமும் செத்து விட்டது, என் சரீரமும் செத்து விட்டாரு, குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் சொல்றார், உற்பவ கால திட்டத்தில் நான் வருவேன், உன்னுடைய மனைவி ஒரு குழந்தை அணைத்து கொண்டிருப்பாள். கர்த்தர் சொல்றார் ஆபிரகாமிட்ட, உற்பவ கால திட்டம் 10 மாசத்துல நான் திரும்ப வரும்போது உன் மனைவி ஒரு குழந்தை அணைத்து கொண்டிருப்பாள். இதுவரைக்கும் 25 வருஷமா காத்திருந்த ஒண்ணு நடக்கல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி உற்பவ கால திட்டம்
அவ்வளவுதான், 10 மாசத்துல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி ஆபிரகாம் அதை விசுவாசித்தார்? நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தும் ஆபிரகாம் நம்பிக்கையோடே விசுவாசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்த போது நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தோம். 100 வயசு ஆகி போச்சுங்க, இனி குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை, நம்பக்கூடிய விஷயமாக அது இல்லை. சாராளுடைய கர்ப்பம் செத்து விட்டது, இனி நம்பும்படியான காரியமாக இல்லை. ஆனாலும் அவன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசம். ரோமர் 4:18 முதல் 21 வசனம் வரை வாசித்து பாருங்கள். அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. விசுவாசம். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், என் சந்ததியை பெருக பண்ணுவார், என்னுடைய மனைவியினுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உண்டாகும். விசுவாசம். நம்புகிறதற்கு ஏதுவில்லை, ஆனா நம்பிக்கையோட விசுவாசித்தார். என்ன சொல்லி இருக்கிறவர் கர்த்தர், வாக்கு கொடுத்தவர் கர்த்தர், அவருடைய வாக்கின் மீது வைக்கிற விசுவாசம். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். விசுவாசிங்க. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. சூழ்நிலைகளை பார்க்காதங்க. உங்க சரீரத்தில் உண்டான சில காரியங்கள், உங்களுடைய கணவருடைய சரீரத்தில் உண்டான சில மாற்றங்கள், பலவீனங்கள், எதையும் நினைக்காதங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. என் மனைவியால, என் கணவரால அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றப்படுத்தாருங்க. அந்த வருத்தம் கூட உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். விசுவாசிங்க. அப்ப ஆபிரகாம் அப்படித்தான் கர்த்தரை விசுவாசித்தார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவர் எதிர்பார்க்கிறது ஒரு விசுவாசம். லூக்கா 1 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். சகரியா என்கிற ஒரு ஆசாரியன், ஊழியக்காரன், எலிசபெத் என்கிற மனைவி, அவளுக்கு குழந்தை இல்லை. இப்ப சகரியா ரிட்டையர்ட் ஆக போறார் ஊழியத்தில் இருந்து. வயசாகி போச்சு, கிழவன் ஆயிட்டார். எலிசபெத் ரொம்ப வயதானம் ஆயிட்டாங்க. இப்ப ரிட்டையர்ட் ஆகிற வயசுல ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புறார். தேவதூதன் வந்து சொல்லுகிறான், சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தேவதூதன் தேவாலயத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து நின்று சகரியாவை பார்த்து சொல்லுகிறான், சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதாவது உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அதனால உன் மனைவி கர்ப்பவதி ஆகிய ஒரு குழந்தை பெறுவாள். அவளுக்கு யோவான்னு பேர் வைக்கணும். எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். அவன் என்னென்ன செய்வான் அதை பற்றி ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தை வாக்குத்தத்தமாய் சொல்லப்படுகிறார். உங்ககிட்ட வந்து தேவதூதன் சொன்னா என்ன சொல்லியிருப்பீங்க? இவ்வளவு சந்தோஷம் இல்லை? ஓ, தேவதூதன் வந்து சொன்னா என் ஜெபம் கேட்கப்பட்டது, எனக்கு ஒரு குழந்தையை தரப்போகிறார், பேரெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டார் அப்படின்னு ஒரு துள்ளி குதிச்சு மகிழ்ந்து இருப்போம். சகரியா சொல்றாரு பாருங்க, எனக்கு வயசாகி போச்சு, நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி எலிசபெத் வயசானவள், இது எப்படி நடக்கும்? அப்போ தேவதூதன் மூலமாய் தேவன் சொல்லிக்கொண்ட வார்த்தையை அவர் விசுவாசிக்கல. தேவதூதன் சொல்லுகிறார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. குழந்தை வேணும்னு நீ ஜெபம் பண்ணினல்ல, அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. நீ அந்த சகரியா சொல்லுகிறார், எனக்கு எப்படி குழந்தை பிறகு, நான் வயசாயிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 25 வருஷத்துக்கு முன்னால அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அந்த வயசுல இருக்கும்போது அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார் 20 வருஷத்துக்கு முன்னால. இப்ப இந்த வயது கடந்த பிறகு அதற்காக அவர் ஜெபம் பண்ணுவது இல்லை. சரி, ஆண்டவரிடத்துல ஜெபிச்சோம், ஆண்டவர் இதுவரைக்கும் ஒன்றும் சொல்லலை, அப்ப நமக்கு குழந்தை இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு அந்த ஜெபத்திற்கு ஒரு முடிவு கட்டி விட்டார். அந்த தேவதூதன் வந்து பதில் சொல்லுகிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி கர்ப்பவதி ஆகிய ஒரு குழந்தையை பெறுவாள், அவருடைய பெயர் இது என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது.
சகரியா விசுவாசிக்கல. என்ன சூழ்நிலை பார்க்கிறார். எனக்கு வயசாகி போச்சு, அவளுக்கு வயசாகி போச்சு. ஆபிரகாமுக்கு நடந்ததை அவர் மறந்து விட்டார். சொல்லுவது தேவதூதன், கர்த்தர் தூதன் மூலமாய் சொல்லி அனுப்புகிறார். அவர் ஆபிரகாமுக்கு செய்தாரே, சாராளுக்கு செய்தாரே, தனக்கும் அப்படி நடக்கும் என்று விசுவாசிக்கவில்லை. அவர் சூழ்நிலை பார்த்து அவிசுவாசம் கொண்ட உடனே தேவதூதன் சொல்லுகிறான், நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காததுனால ஊமையனா இருப்ப. போ, குழந்தை பிறகு வரைக்கும் நீ ஊமையனா இருப்ப. அந்த வார்த்தை கவனிங்க, நீ விசுவாசிக்காதபடியினால். அப்ப அவிசுவாசம் தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம். சூழ்நிலைகளை பார்க்காதங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பாருங்க. சொல்லுகிறவர் கர்த்தர், வாக்கு கொடுக்கிறவர் கர்த்தர். இந்த வாக்கு தேவனிடத்திலிருந்து வருகிறது. விசுவாசிங்க. முதலாவது விசுவாசம். சில சமயம் சூழ்நிலை நம்முடைய விசுவாசத்தை அசைத்து விடுகிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்னால பம்பாய் பட்டணம், மும்பை பட்டணத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். 3 நாள் கூட்டம். ஒரு நாள் கூட்டம் முடிந்து டயர்டாக மேடையில் உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு கணவன் மனைவி ஜெபிக்கணுன்னே அவங்க மற்றவங்கள்ட்ட கேட்டு மேடையில் ஏற்றி கூட்டி கொண்டு வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் இந்த முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ரொம்ப டயர்டாக பிரசங்கம் முடிச்சு உட்கார்ந்துருக்கிறேன். அவங்க பக்கத்தில் முழங்கால் படிக்கிட்டு, உங்களுக்கு எதுக்காக நான் ஜெபிக்கணும் அப்படின்னு என் பலவீனத்தோடு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்கு ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு கற்பத்தின் கனி, குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. நான் உடனே திருப்பி கேட்டேன், உங்களுக்கு திருமணமாக எத்தனை வருஷம் ஆயிற்று அப்படின்னு கேட்டேன். 25 வருஷம் ஆயிற்று. நான் அப்போ தான் அப்படி குனிஞ்சிருந்தேன்னா அப்படி பார்க்குறவங்கள 2 பேரும் வயசானவங்களாக இருக்கிறாங்க. வயது போய்விட்டது தெரிகிறது. 25 வருஷம் கடந்து விட்டது. அவங்கள பார்த்தாலும் வயசானவங்க தெரிகிறது, முகத்திலே தெரிகிறது. ஆனால் அந்த 2 பேரும் முழங்கால் படிட்டு, கர்த்தர் எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்க ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அவங்களுடைய வருஷ கணக்கையும் அவருடைய உருவத்தையும் பார்த்தபோது என் விசுவாசம் அசைக்கப்படுகிறது. இவனுக்கு குழந்தை கிடைக்குமா? கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆயிட்டுன்றாங்க, வயசானவங்களா இருக்கிறாங்க. ஆனால் அந்த 2 பேரும் விசுவாசிக்கிறாங்க. கணவன் மனைவி 2 பேரும் விசுவாசத்தோடு இந்த முழங்கால் படியிட்டு நிற்கிறாங்க. நான் சூழ்நிலையை பார்க்கிறேன், வயசை பார்க்கிறேன், அவருடைய உருவத்தை பார்க்கிறேன், என்னுடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. ஆனால் அவங்க 2 பேரும் விசுவாசிக்கிறாங்க. அது என் உள்ளத்தை அசைத்தது. ஆண்டவரே, எவ்வளவு விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்கப்பா. 25 வருஷம் ஆனாலும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார்னு வந்திருக்கிறாங்களே, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார்னு இந்த வயசான காலத்தில் ஒரு கணவன் மனைவி உமக்கு முன்னால வந்திருக்கிறாங்களே, அந்த விசுவாசத்தை நீங்க கனப்படுத்தணும். அவங்களுடைய விசுவாசத்தை நீங்க கனப்படுத்தணும். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கணும். அவர்களுடைய விசுவாசம் என் உள்ளத்தை அசைத்தது. அதனால நான் அவங்களை ஜெபம் பண்ணேன். அவங்களுடைய விசுவாசத்தை நீ கனப்படுத்தணும், அந்த விசுவாசத்தின்படி நீங்க அற்புதம் செய்யணும் அப்படின்னு கருத்தாய் ஜெபம் பண்ணினேன். 1 வருஷம் கழிந்தது. ஒரு உபவாச ஜெபம், திறப்பின் வாசல் உபவாச ஜெபம் மும்பையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஒரு ஹாலில் நான் போய் மேடையில் உட்கார்ந்துருந்தேன். பாட்டு நடந்து கொண்டிருந்தது. அந்த ஜெபம் அங்கே பிரசங்கம் பண்ணி முடித்தேன். ஒரு தம்பதிகளை கூட்டிட்டு வந்தாங்க. யாருன்னு நான் பார்த்தேன். 1 வருஷத்துக்கு முன்னாலே மேடையில் வந்து ஜெபிச்சாங்களே, அதே கணவன் மனைவியும் கையில குழந்தையோடு வந்து நிற்கிறாங்க. அவருடைய விசுவாசம் என்னை அசைத்து விட்டது. அவங்களுடைய விசுவாசம், அந்த கணவன் மனைவி 2 பேருடைய விசுவாசம். அவங்க சூழ்நிலை பார்க்கல, வயசை பார்க்கல,
வருஷத்தை பார்க்கல, இயேசு ஆசீர்வதிப்பார். நாங்க விசுவாசிக்கிறோம். நான் அந்த குழந்தை கையில் எடுத்த போது அது எப்படி கிடைத்தது? பை ஃபெய்த், விசுவாசம். அந்த தாய் தகப்பனுடைய விசுவாசம். தேவன் அதை கனப்படுத்தினார். சூழ்நிலை பார்க்காதங்க. மருத்துவம் சொன்னதை நீங்க பார்த்து மனதில் வச்சு குழப்பி கொள்ளாதங்க. அதை இதை பார்த்து இவங்க சொல்லுது, இப்படி சொல்லுது, அவங்க அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, இனி அவ்வளவுதான், எதையும் பார்க்காதங்க. தேவன், அவருடைய வல்லமை, அவருடைய வாக்குத்தத்தம், விசுவாசிங்க. என்ன ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தின்படி செயலாற்றுகிறவர். உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிங்க. ரெண்டாவது, நீங்க என்ன செய்யணும்? நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய வல்லமைன்னு சொன்னால் மாத்திரம் போதாது. ரெண்டாவது, மத்தேயு 21 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தால் மாத்திரம் போதாது, விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். விசுவாசமும் ஜெபமும் இணையும் பொழுதுதான் அற்புதம் நடைபெறும். மார்க் 11 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அந்த வசனத்தை தான் மூல பாஷையில ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. கிரீக் பாஷையில அந்த வசனத்திற்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ பெற்றுக்கொள்வோன்னு விசுவாசிங்க, அது உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையில நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல ஒன்று கேட்கும் போது அது பூமியில இல்லாவிட்டாலும் கூட ஆண்டவர் அதை உருவாக்கி கொடுப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவர். என் பிள்ளைங்க கேட்டுட்டாங்க, நான் அதை உருவாக்கி தருவேன். இல்லாத ஒன்றை உருவாக்கி கொடுக்கிற தேவன் அவர். உங்க கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை அவர் உருவாக்க வல்லமை உள்ள தேவன். அவர் உருவாக்குவார். அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். உலகத்திலே இல்லாட்டா கூட அதை உருவாக்கி தருவாராம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறாரே, ஏன் பயப்படுறீங்க? அவர் தருவார். விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. விசுவாசமும் ஜெபமும் இணையணும். பாருங்க, அன்னாள் ஜெபம் பண்ணினாள் இல்ல? 1 சாமுவேல் 1 வசனத்தில் அந்த குடும்பத்தை பாருங்க. அன்னாள், பெண்ணினாள், எல்கானாவுக்கு 2 மனைவிமார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில், அந்த காலத்தில் அது அனுமதிக்கப்பட்டிருந்தது. இப்போ அந்த அனுமதி கிடையாது. இப்போ ஒரே மனைவியோடு தான் நம்ம வாழணும். அப்போ அன்னாளுக்கு குழந்தை இல்லாததுனால அவன் 2வது திருமணம் செய்திருக்கலாம் பெண்ணினாளை. அவளுக்கு குழந்தை இருந்தது. ஆனால் இந்த எல்கானா அன்னாளை வெறுக்கவில்லை, அவளை அதிகமாக நேசித்தான். அன்னாளுக்கு ரொம்ப அன்பு காட்டினான். புருஷனுடைய அன்பு அவளுக்கு இருந்தது, புருஷனுடைய அரவணைப்பு இருந்தது. மற்றவங்கெல்லாம் அவளை அற்பமாக பேசினா கூட கணவன் அவளை ரொம்ப மரியாதையோடு வைத்திருந்தான், அவளை நேசித்தான், எல்லாரை விட அதிக பங்கு கொடுத்தான். அவள் காயப்பட்டவள், அவளுக்கு ஒரு குறை இருக்குது, ஒரு நிந்தை இருக்குதுன்னு சொல்லி அவளை அன்பாய் வைத்து கொண்டிருந்தான் என்பதாக வசனம் சொல்லுகிறார். ஆனாலும் கணவன் ஆறுதல் படுத்தினாலும் இந்த சமுதாயத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் அன்னாளுடைய உள்ளத்தை காயப்படுத்திற்று. சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பாள், உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பாள். சாப்பாடு வேண்டாம், சாப்பிட மனம் இல்லை, தூங்க முடியல, படுக்கையெல்லாம் கண்ணீரினால் நனைத்து கொண்டிருப்பாள் அன்னாள். கிராமத்தில் எல்லாருக்கும் தெரியும். அன்னாளே, என்ன இந்த வருஷம் உனக்கு குழந்தை இல்லையா? உடனே அழுவா. ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவர் ஒன்று செய்யாம வச்சுட்டாரு? அவளுக்குள்ளே அந்த கண்ணீர் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் யோசித்து பார்த்தாள்,
நான் உட்கார்ந்து அழுது அழுது படுக்கை கண்ணீரினால் நினைக்கிறேன், சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறேன், அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போனால் எனக்கு அவர் பதில் தருவாரே, ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால் அவர் எனக்கு உதவி செய்வாரே. திடீர்னு ஒரு நாள் யோசனை வருது, இனி கர்த்தர்கிட்ட போகிறேன். அவள் எழுந்து சீலோ என்கிற இடத்துல தேவாலயத்துக்கு போகிறாள். கூடாரம், ஆசரிப்பு கூடாரத்தில் தான் உடன்படிக்கை வைக்கப்பட்டு அதுதான் அப்போ தேவாலயமாக இருந்தது. எருசலேமில் தேவாலயம் கட்டப்படவில்லை. சீலோ என்ற இடத்துல இப்பவும் இருக்கிற அந்த இடத்துல, இந்த சீலோவில் இந்த அன்னாள் போய் ஜெபித்த அந்த இடம், அந்த இடத்தையே இஸ்ரவேல் தேசத்தில் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. தேவாலயம் இருந்த இடம் இப்பவும் உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து குழந்தைக்காக ஜெபிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வர்றாங்க. அன்னாள் இந்த இடத்துல ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதித்தாரே என்று சொல்லி. ஆனால் நாம் அப்படிலாம் போகணும்னு அவசியம் இல்லை. எங்கிருந்து ஜெபித்தாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால நீங்க உங்க வீட்டில இருந்து ஜெபித்தாலும் அற்புதம் நடக்கும். இங்க கூடி வந்து இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம், அற்புதம் நடக்கும். அப்போ அன்னாள் தேவ சமூகத்துக்கு போகிறாள். போய் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறாள். அவளுடைய கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவளுக்கு அற்புதம் செய்கிறார். அவளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது 20ஆம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஈசாக்குக்கு திருமணமாகி 20 வருடங்கள் குழந்தை இல்லை. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்து அழைத்த பிறகும் 25 வருடம் கழித்து தான் அந்த குழந்தை கொடுத்தார். இப்ப ஈசாக்குக்கு திருமணமான உடனே ஆண்டவர் குழந்தை கொடுக்கல. 20 வருஷம் கடந்து விட்டார். வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 25:26 வாசிக்கும் போது, ஈசாக்குக்கு அந்த இரட்டை குழந்தைகள் பிறக்கும் போது அவன் 60 வயது உள்ளவனாயிருந்தான். அவனுக்கு திருமணமாகும் போது 40 வயது என்று வேதம் சொல்லுகிறது. 20 வருடம் அவனுக்கு குழந்தை இல்லை. நல்ல கவனிங்க. சில சமயத்தில் நம் ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாய் ஞானமாய் செய்கிறவர். சிலருக்கு 5 வருஷத்தில் கொடுத்துறார், சிலருக்கு ஒரே வருஷத்தில் குழந்தை தருகிறார், சிலருக்கு 2 வருஷம், 4 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம். நமக்கு தெரியாது அவருடைய ஞானம். யாருக்கு எப்பொழுது எந்த ஆசீர்வாதத்தை தரணும்னு அவருக்கு தான் தெரியும். ஆபிரகாமுக்கு 25 வருஷம் காக்க வச்சு கொடுத்தார். ஈசாக்குக்காவது உடனே கொடுத்து ஆபிரகாம் பேர பிள்ளைகளை பார்க்க உதவி செய்திருக்கலாம் இல்ல? ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். 20 வருஷம் கடந்து விட்டார். இப்ப ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறார். அன்னாள் போய் தனக்காக ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். இப்ப ரெபெக்காளுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட ஈசாக்கை ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் ஈசாக்குடைய ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ரெபெக்காளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்ப நீங்க ஜெபிக்கணும், மனைவியும் ஜெபிக்கணும், கணவரும் ஜெபிக்கணும், 2 பேரும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அந்த ஜெபத்துக்காக காத்திருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணாம அழுது கொண்டே இருந்தா அற்புதம் நடக்காது. நீங்க ஜெபம் பண்ணாம நான் சோர்ந்து போனேன்னு சொல்லி கொண்டிருந்தால் ஆசீர்வாதத்தை காண முடியாது. நான்லாம் ஜெபம் பண்ண முடியாது, உனக்கு வேணா நீ ஜெபம் பண்ணிக்க அப்படி சொல்லி கொண்டிருந்தால் எப்படி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர முடியும்? ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபிக்கிறான், கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட. நீங்க கணவன்மார் உங்களுடைய மனைவிக்காக ஜெபிக்கணும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கணும். அன்னாள் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறாள், நீங்க ஜெபிக்கணும். அவள் எப்படி ஜெபிக்கிறா பாருங்களா. அன்னாள் ஜெபிக்கும் போது 1 சாமுவேல் 1:10 சொல்லுகிறது, அவள் மனம் கசந்து மிகவும் அழுதை ஜெபம் பண்ணினாள்.
அவளுக்கு ஒரு மன கசப்பு வந்துட்டு, ஒரு சகோதரி சொன்னாங்க பாருங்க, இதை விட மறித்திடலாமான்னு தோணிச்சு. எல்லாரும் பரிகாசம் பண்றாங்க, குழந்தைய கையில கூட தர மாட்டாங்க, தான் குழந்தைய நான் எடுக்கக்கூடாதுன்னு கொண்டு போயிடுவாங்க. எவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை. மனம் உடைந்து விட்டாங்க, கசந்து விட்டார். இந்த சமுதாயத்தில் சிலர் பண்ணுகிற காரியங்கள் இந்த மாதிரி உள்ள மக்களுடைய உள்ளத்தை உடைத்து போக பண்ணுகிறாரு. பெண்ணினாளுடைய வார்த்தைகள் தான் அந்நாளை ஒரு உடைத்து விட்டது, ஒரு கசப்புக்குள்ளே தள்ளிவிட்டார். வாழ்க்கை அவளுக்கு கசந்து விட்டாரு. நான் அவள் சொல்லுற மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீன்னு சொல்லுகிறாள். அவள் மனம் கசந்து மிகவும் அழுதாள். தேவ சமூகத்தில் போய் இதுவரைக்கும் கணவனிடத்தில் அழுதாள். கணவனால் ஆறுதல் தான் சொல்ல முடியும். படுக்கையில் போய் தனியால் அழுது கொண்டிருந்தாள், ஒரு பதிலும் இல்லை. இப்ப தேவ சமூகத்தில் வந்து அழுது ஜெபித்த உடனே தேவன் அன்னாளுடைய கண்ணீரை கண்டார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, அன்னாளை போல உள்ளமுடைந்து ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய கண்ணீரை காண்பார், உங்களுக்கு உதவி செய்வார். இரண்டாவது 11ஆம் வசனம் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 1:11 அவள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினாள். அவள் பாருங்க, பொருத்தனை பண்ணி ஜெபம் செய்தாள். என்ன பொருத்தனை பண்ற? ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார். நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன், நிந்தைக்குள்ளாயிட்டேன், எல்லாரும் என்ன அற்பமா பேசுறாங்க. அதை கண்ணோக்கி பார்த்து ஒரு ஆண் பிள்ளையை தாரும், அதை உமக்கே தந்து விடுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வீட்டில் வச்சு வளர்த்து அழகு பார்க்கணும்னு விருப்பம் இல்லை. என் நிந்தை மாறினால் போதும், என் அவமானம் நீங்கினால் போதும். என்னை இந்த வார்த்தை சொல்லி 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 என்னை திட்டுறாங்களே, என்னுடைய சக்களத்தை என்னை கேவலமாய் பேசுகிறாளே, என்னுடைய ஊர் மக்கள் எல்லாம் என்னை அற்பமா பேசுறாங்களே, அந்த நிந்தை மாறினால் போதும். அந்த குழந்தை நான் உமக்கே தந்துற ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் வளரட்டும். எவ்வளவு அவள் பாதிக்கப்பட்டிருந்தாள் அப்படி ஜெபம் பண்ணி இருப்பாள் இல்லை? மனிதர்களால சமுதாயத்தில் எந்த அளவு அவள் பாதிக்கப்பட்டிருந்தால், நான் வளர்க்கறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை தாங்க நீ கேட்கல, உமக்கு தந்துடுறேன், என் நிந்த மட்டும் மாறினா போதும். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினாள். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார், சாமுவேலை கொடுத்தார். அவள் பாருங்க, சாமுவேலை பெற்ற உடனே ஆண்டவர்கிட்ட போய் 2வது ஜெபம் பண்ணல. ஆண்டவரே, தெரியாம அந்த நேரத்தில் அவசரப்பட்டு உம்முடைய ஊழியத்துக்கு தந்துடுறேன்னு ஜெபம் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு ஆசையாக இருக்குது, என் பிள்ளையை நானே வளர்க்குறேனே, நல்ல அழகான ஒரு குழந்தை நல்லா இருக்குது, அதை நானே வளர்க்குறேனே, வீட்டில் வச்சே வளர்த்து கொள்றேனே. அப்படி அன்னாள் சொல்லவில்லை. பொருத்தனை பண்ணினால் நிறைவேற்றணும். அவள் உண்மையாயிருந்தாள். தன்னுடைய மகனை சொன்ன மாதிரி அவர் என் நிந்தையை மாற்றினார். நான் கேட்டுக்கொண்டபடி என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். நான் சொன்னபடி என் குழந்தையை நான் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி பால் மறந்த உடனே தேவாலயத்துக்கு கொண்டு வந்து விட்டாள். எப்படி இருந்திருப்பான்? சின்ன குட்டி பையனாக கொண்டு வந்து விட்டுட்டான். தேவன் அதை பார்த்தார். அதனால என்ன நடந்தது தெரியுமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. தேவன் அன்னாளுக்கு 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் அதன் பிறகு கொடுத்து ஆசீர்வதித்தார். அவர் கேட்டது ஒரு குழந்தை. ஆண்டவர் இன்னும் 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். காரணம், அவள் பொருத்தனை பண்ணினதிலே உண்மையாயிருந்தாள். நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. என்ன பொருத்தனை பண்றது? இப்போ குழந்தையெல்லாம் கொண்டு போய் அந்த காலத்தில் தேவாலயத்தில் விட்டாங்க. இப்போ ஏன் குழந்தை பண்ணி எங்கே விடுறது? ஆண்டவர் சொல்லார், எங்கேயும் விட வேண்டாம், நீ தான் வளர்க்கணும். நீங்கள் 2 பேர் தான் உங்கள் குழந்தைய வளர்க்கணும். அப்போ என்ன பொருத்தனை பண்ணுறது? ஒரு ஊழியத்தை காணி கொடுத்துடலாமா? அதை செஞ்சிடலாமா? இதை செஞ்சிடலாமா? நீங்கள் என்ன வேணாலும் பொருத்தனை பண்ணலாம். ஆனால் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற பொருத்தனை என்ன தெரியுமா? ஆண்டவரை, நீர் கொடுக்கிற அந்த குழந்தைய உமக்காக நாங்கள் வளர்ப்போம், உமக்கு பிரியமானபடி வளர்ப்போம், நீர் விரும்புகிறபடி வளர்ப்போம், உமக்கு சாட்சியாக வளர்ப்போம் அப்படின்னு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிச்சிருவார்.
எனக்கு பிரியமானபடி, எங்களுக்கு பிரியமானபடி அல்ல, நீர் விரும்புகிறபடி எங்களுடைய குழந்தையை நாங்கள் வளர்ப்போம் ஆண்டவரே. உம்முடைய குழந்தையாகவே நாங்கள் வளர்ப்போம். அதுக்காக குழந்தைகளை எல்லாம் மொழி நேர ஊழித்து கொடுக்க அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுடைய பேசினா நீங்க கொடுக்கலாம். மற்றபடி டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், ஒரு ஐடி கம்பெனி என்ஜினியர் ஆகலாம், ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகலாம், பிஸ்னஸ் உமன் ஆகலாம். உங்களுடைய குழந்தை குறித்து தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேறினா போதும். ஆனா அதுல தேவ சித்த நிறைவேறும். டாக்டர் ஆகி சாட்சியா இருக்கணும், என்ஜினியர் ஆகி இயேசுவை மகிமைப்படுத்தணும். அவங்க என்னவாய் மாறுகிறார்களோ அதுல இயேசுக்கு சாட்சியா இருக்கணும். அப்படி நாங்கள் வளர்ப்போம். உமக்காக இந்த குழந்தையை வளர்ப்போம், உமக்கு பிரியமானபடி வளர்ப்போம். எங்க இஷ்டப்படி வளர்க்க மாட்டோம். நீர் விரும்புகிற ட்ரெஸ்ஸை தான் எங்க பிள்ளைக்கு வாங்கி கொடுப்போம். நீர் விரும்புகிறதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். நீர் விரும்புகிற மாதிரி எங்களுடைய குழந்தையை நாங்கள் வளர்க்குறோம், உமக்கு சாட்சியா வளர்க்குறோன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவர் தந்துருவார். ஏன்னா அவருக்காக தானே வளர்க்க போறீங்க, அவருக்கு சாட்சியாக தானே வளர்க்க. படிக்க வச்சாலும் அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்தாலும் உடை கொடுத்தாலும் இயேசுவுக்காக.